டெல்லியில் சிஜேபியின் நீட் எதிர்ப்பு போராட்டம். டெல்லியில சிஜேபி போராடுறது நீட்டை ரத்து செய்யறதுக்கு இல்ல, நீட்ல உள்ள குளறுபடிகளை சரி செய்யணும், அதாவது ரீஸ்ட்ரக்சர் செய்ய வேண்டும். அப்படி முடியலன்னா நீட்டை ரத்து செய்யுங்கன்னு சொல்றாங்க. அவங்களுடைய இன்னொரு கோரிக்கை வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். அந்த கோரிக்கை நிறைவேறிடுச்சு. தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டாரு. போராட்டக்காரர்களும் கலைந்து போக தொடங்கிட்டாங்க. ஆனா இவங்கள நம்ப முடியாது. ஏன்னா இந்த போராட்டக்காரர்களுக்கு பின்னாடி பாகிஸ்தான், பங்களாதேஷ், யுஎஸ்ஏ இந்த நாடுகளுடைய சதி இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். டெல்லியில போராட்டக்காரர்கள் கலைந்து போயிருக்கலாம். ஆனா தமிழகத்துல நாங்களும் சிஜேபி தான் சொல்லி பதாகைகளை கையில வச்சுக்கிட்டு மாணவர்கள் போர்வையில சிலர் போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. இவங்க சொல்றது நீட்டை ரத்து செய்யணும்னு சொல்றாங்க. டெல்லியில போராடுறவங்க என்ன சொல்றாங்க, நீட்ல உள்ள குளறுபடியை நீக்கினால் போதும்னு சொல்றாங்க. இதுலயே முரண்பாடு இருக்கு. நீட்டை ரத்து செய்வது உங்கள் கோரிக்கைனா அதுக்கு தனியா போராடுங்க. சிஜேபின்னு ஏன் சொல்றீங்க? அவங்க கோரிக்கை வேற. இப்ப அநியாயத்துக்கு நியாயமா இருக்கேப்பா. நீட் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பது பெரும்பாலான மக்களுடைய விருப்பமாயிருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. மாணவர்கள் என்ற போர்வையில் சிலர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்னு நான் சொன்னதுக்கு காரணம் இருக்கு. பிரிவினைவாத சக்திகள் ஊடுருவி இருக்கு. அதுக்கான சாட்சி இப்ப இந்த வீடியோ பாருங்க. இது நார்த் இந்தியாவுல எங்கேயோ நடந்ததா நினைச்சிடாதீங்க. சென்னையில நடந்த போராட்டத்துலதான் இந்த கோஷம் போடுறாங்க. ஆசாதி அப்படிங்கிற வார்த்தை மட்டும் புரியுது. ஆனா அதுக்கு முன்னாடி 2 இந்தி வார்த்தை சொல்றாங்க. அது என்னன்னு தெரியல. சரி, இப்படி திருப்பி கோஷம் போடுறாங்களே, அவங்களுக்காவது அதுக்கான அர்த்தம் தெரியுமானா அவங்களுக்கும் தெரியாது. என்னன்னே தெரியாம கூட்டத்தோட சேர்ந்து கோஷம் போடுறாங்க. எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா தெரியாதான்றதான் என்னுடைய கேள்வி. இந்த ஆசாத்திங்கிற வார்த்தை பிரிவினைவாதிகள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அதாவது காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தமானது இல்ல, அது பாகிஸ்தானுக்கு சொந்தமானதுன்னு சொல்ற பிரிவினைவாத பயங்கரவாதிகள் பயன்படுத்தக்கூடிய உருது சொல் தான் இந்த ஆசாதி சொல்றாங்கல்ல, அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? காஷ்மீர் வந்து இந்தியாவுக்கு சொந்தமானது கிடையாது, பாகிஸ்தானுக்கு சேர வேண்டிய ஒரு ப்ராவின்ஸ் அப்படிங்கிற அந்த கொள்கையை முன்வைக்கிற தீவிரவாதிகள் பயன்படுத்தக்கூடிய ஸ்லோகன் தான் ஆசாதி. தீவிரவாதிகள் பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தையை நீட் எதிர்ப்பு போராட்டத்துல பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? அப்ப இந்த நீட் எதிர்ப்பு போராட்டம் தேச விரோதிகளால மடைமாற்றப்பட்டுகிட்டு இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் வருது. போராட்டத்துக்கான குறிக்கோளை மறந்து ஏதேதோ கோஷம் போடுறாங்களாம். சனாதனம் ஒழிகன்னு சொல்றாங்களாம். இந்த போராட்டத்துக்கும் சனாதனத்துக்கும் என்ன சம்பந்தம்? தேச விரோத சக்திகள் இதை வேற மாதிரி கொண்டு போறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. நான் ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஆதாரம் இருக்கு. இந்த இமேஜை பாருங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் பாருங்க. இதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கும். பாதிக்கு பாதி பாகிஸ்தான்காரன் 49% இருக்கான். 2வது 3வது இடம் பாருங்க, யுஎஸ்ஏ, பங்களாதேஷ் 14%. இந்த அமெரிக்காக்காரனுக்கு உலகத்துல எந்த நாடும் வளரக்கூடாது, எந்த நாடும் நிம்மதியா இருக்கக்கூடாது, இருந்தா அவனுக்கு பொறுக்காது. இதே மாதிரி தான் இப்ப போராடிட்டு இருக்கிற காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாதிரியே பங்களாதேஷ்ல மாணவர்கள் போராட்டத்தை தூண்டிவிட்டு ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி ஷேக் ஹசீனாவுடைய அரச கவுத்து முகமது யூனிஸை தற்காலிக அதிபராக அமர்த்தி நல்லா வளர்ந்துகிட்டு இருந்த நாட்டை, டெக்ஸ்டைல் துறையில இந்தியாவுக்கு போட்டியா வளர்ந்துட்டு இருந்த நாடை ஒண்ணும் இல்லாம பண்ணி இன்னைக்கு அந்த நாடு பொருளாதாரம் அழிஞ்சு பிச்சை எடுக்கிற நிலைக்கு போயிட்டாங்க. இந்த டாபிக்கை பேச ஆரம்பிச்சா நிறைய பேச வேண்டி இருக்கும். அடுத்து 4வது இடத்துல இந்தியா. நம்ம நாட்டுல வெறும் 9% பேர் தான். அடுத்து யூகே, ஆஸ்திரேலியா, சவுதி அரேபியா, யுஏஇ இதெல்லாம் வருது. இப்ப சொல்லுங்க, இந்த போராட்டத்துல நம்ம பாரத தேசத்தை அழிக்கணும்னு நினைக்கிற அந்நிய சக்திகளுடைய தூண்டுதல் இருக்கா இல்லையா? இந்த கரப்பாம்பூச்சிகளுக்கு ராகுல் காந்தி ஆதரவு. காங்கிரஸ் வெரி டேஞ்சரஸ். 10வதுக்கு டிஎம்கே. இவங்களுக்கு தேசத்தை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. இந்த கரப்பாம்பூச்சிகளை பயன்படுத்தி அரசியல் லாபம் பாக்குறதுக்கு சினிமாக்காரங்களை தூண்டிவிட்டு இடைத்தேர்தல ஸ்கோர் பண்றதுக்கான வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. அடுத்து இதான் பேச போறேன். 5 வருஷமா கோமால இருந்த சில பேரு இப்போ சுயநினைவுக்கு வந்துட்டாங்க. அது இவங்க தான். இவங்களுக்கு இருக்கிறது வினோதமான கோமா. திமுக ஆட்சியில இருக்கும்போது இவங்க கோமால படுத்துக்குவாங்க. எப்ப திமுக எதிர்கட்சி வரிசையில் அமர்றாங்களோ அப்ப இவங்க முழிச்சுக்குவாங்க. ஒரே ஒரு தடவை கண்ணை முடிச்சு என்ன பாரு, அப்படியே ஒரே ஒரு தடவை ஊழ விடு. கடந்த 5 ஆண்டுகள்ல எத்தனையோ பாலியல் குற்றங்கள், டிஎன்பிசி குளறுபடி நடந்தது, ஆணவ படுகொலைகள் நடந்தது. அப்பெல்லாம் வாயே திறக்கல. முதலாளிக்கு எதிராக வாய் திறக்க பயந்தாங்க. பட வாய்ப்பு கிடைக்காது, வருமானம் போயிரும்ல. இப்ப வரைஞ்சு கட்டிட்டு வந்துட்டாங்க. இயக்குனர் அமீர் பேசும்போது நீட்டை ரத்து செய்யறதுக்கான ரகசியம் எங்க கிட்ட இருக்குன்னு சொன்னவங்களும் அதை ரத்து செய்யலன்னு சொல்லி திமுகவை குற்றம் சாட்டியிருந்தாரு. என்னடா திமுக ஆளே திமுகவுக்கு எதிராக பேசுறாருன்னு நினைச்சேன். நடுநிலையா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்களாம். நான் கேக்குறேன், 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில இருந்தது, நீங்க ஏன் குரல் கொடுக்கல? ஜாபர் சாதிக் விஷயத்துல உங்க பேர் அடிபட்டது. அதற்கு பிறகு திமுக ஆட்சி முடியும் வரைக்கும் நீங்க எந்த ஒரு பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கல. இதை எப்படி எடுத்துக்கிறது? யாருக்கு பயந்து, எதுக்கு பயந்து நீங்க பேசாம இருந்தீங்க?
சூட்சமத்தை கண்டு விட்டாலே. அதன் பிறகு அவர் சொன்னது, ஜனநாயகத்தை காப்பாற்ற இங்கே சிறிய கூட்டம் போராடிட்டு இருக்கும்போது ஜனநாயகன் படத்தை காப்பாற்ற ஒரு பெரிய கூட்டமே அங்கே போராடிட்டு இருக்கு. இங்க போராடிட்டு இருக்கிற நாங்க சிறிய கூட்டமா இருந்தாலும் இது அறிவார்ந்த கூட்டம்னு சொல்லி விஜய் ரசிகர்களை தாக்கி பேசியிருந்தாரு. ஆனால் இந்த கூட்டம் அவர்களை விட அறிவார்ந்த கூட்டம் என்பது யாரோ தூண்டுதலின் பேர்ல அஜெண்டாவோட வந்து பேசுற நீங்க எல்லாம் அறிவார்ந்த கூட்டமா? உன் மூளை தர வரிசையா கசாப் கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு. கண்ட பையெல்லாம் அத்தனை எடுத்து போய் குழம்பு வைக்கிறான். கூலி படம் ரிலீஸ் ஆனப்போ தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. திமுக அமைச்சர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே போய் தியேட்டர்ல படம் பார்த்தாங்க. அப்ப நீங்க வாய் திறக்கல? 60 நாட்கள் போராடிட்டு இருந்த அந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சீங்களா? அப்ப சொல்ல வேண்டியதானே, கூலி படத்தை விட தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் தான் முக்கியம்னு குரல் கொடுக்க வேண்டியதானே. கொடுத்திருந்தா ஜாஃபர் சாதிக் விஷயத்துல உங்களை காப்பாத்தி விட்டவங்களே உங்களை தூக்கி உள்ள வச்சிட்டு இருப்பாங்க. உங்க கூட்டத்துல உட்கார்ந்து இருக்கிற திமுகவுக்கு பெரிய அளவுல முட்டு கொடுக்கக்கூடிய ஜேம்ஸ் வசந்தனை பார்க்கும் போதே உங்களை அனுப்பி வச்சது யாரு, உங்க பின்னாடி இருக்கிறது யாருன்னு தெளிவா தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.